கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு வேத பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. தேவன் பரிதானம் வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரிதானம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதாந்தத்தில் ஒரு சில வசனங்களில் இந்த பரிதானம் என்கின்ற வார்த்தை வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் பரிதானம் என்பதற்கு பரிசு என்று ஒரு அர்த்தத்தை அங்கே குறிக்கின்றது. ரிவார்டு அல்லது கிஃப்ட் என்று சில வசனங்கள் பேசுது. சில வசனங்கள் இந்த பரிதானம் என்கின்ற வார்த்தைக்கு லஞ்சம் என்று அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பரிதானம் என்பது ஒரு வெகுமதியை அல்லது ஒரு பரிசை அல்லது லஞ்சம் என்கின்ற அர்த்தத்தை உடைய அந்த வார்த்தைகளை அங்கே பேசுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். தேவன் சொல்றாரு, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. ஏன் ஆண்டவர் பரிதானத்தை வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார்? அதாவது ஆண்டவர் ஏன் அந்த வெகுமதியை அல்லது ஒரு பரிசை வாங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பரிசு பொருளை கொடுப்பவராக இருந்தாலும் சரி, பரிசு பொருளை வாங்குபவராக இருந்தாலும் சரி, கொடுப்பவரும் வாங்குபவரும் எந்த நோக்கத்தோடு கொடுக்க வேண்டும், எந்த நோக்கத்தோடு வாங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பரிசு கொடுக்கிறவங்க எந்த நோக்கத்தோடு கொடுக்கக்கூடாது, என்ன காரணங்களுக்காக தரக்கூடாது, அல்லது பரிசு பொருள் வாங்குகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன விதமான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உபாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது வசனம் 17 நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அப்ப தேவன் எதை விரும்பல அப்படின்னா பரிதானத்தை அவர் விரும்புகிறதில்லை. பரிசை அல்லது வெகுமதியை அல்லது லஞ்சத்தை அவர் விரும்புகிறதில்லை என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். பல அர்த்தங்களை நம்ம புரிந்து கொண்டாலும் ஒரு சில கருத்துக்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனிடத்தில் நான் எப்படி என்னுடைய வெகுமதியை தர்றேன் அல்லது எந்த விதத்தில் நான் லஞ்சத்தை நான் தர்றேன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஒருவேளை நாம் செய்கின்ற ஜெபங்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வேத தியானமாக இருக்கலாம், அல்லது நான் தேவனை தொழுது கொள்ளுகின்ற காரியங்களாக இருக்கலாம். இது எல்லாம் பாருங்க, நான் எந்த நோக்கத்தோடு நான் செய்கிறேன், தேவனை பிரியப்படுத்துவதற்காக, தேவனை திருப்திப்படுத்துவதற்காக நான் செய்யறேனா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இதை செய்யறதுனால நான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விடலாம் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு நான் செய்யறேனா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ பாருங்க, தேவன் பரிதானத்தை விரும்புகின்ற தேவன் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்றாரு, பரிதானத்தை நீ வாங்க வேண்டாம் அல்லது நீ பரிதானத்தை நீ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். தேவன் ஏன் பரிதானத்தை வாங்க வேண்டாம்னு சொன்னார், அல்லது ஏன் தேவன் பரிதானத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம புரிந்து வரணும். கிஃப்ட் கொடுக்கறது தப்பா அல்லது கிஃப்ட் வாங்குறதும் தப்பா அப்படிங்கிறத அந்த கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கே வந்தீங்கன்னா 8வது வசனத்தில் ஏன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து அங்கே சொல்கிறாங்க பாருங்க. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். ஒருத்தர்கிட்ட கை நீட்டி ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வாங்கிறதுனால பொருள் கொடுத்தவர் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம கண்டுக்க கூடாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். அப்போ பாருங்க, பொருள் கொடுப்பவரும்
அல்லது அந்த பரிசை கொடுப்பவரும் எந்த நோக்கத்தோடு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பல நேரங்கள் நம்ம பரிசு கொடுக்கறத எந்த நோக்கத்தோடு கொடுக்குறோம்? ஒருவேளை நான் செய்கின்ற தவறுகளை, நான் செய்கின்ற தப்பை நான் மறைப்பதற்காக அந்த நபருக்கு பரிசு என்கின்ற ஒரு போர்வையில் பணமோ பொருளோ அல்லது வேறு ஏதாவது விதத்திலேயோ அவர்களுக்கு நான் கொடுக்குறேனா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பரிசு கொடுப்பவர் தவறை மூடி மறைப்பதற்காக கொடுக்கிறாரா, அல்லது பரிசை வாங்குகின்றவர் பரிசு கொடுத்தவனுடைய தப்பை கண்டுக்க கூடாத ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உபாகமம் 16ஆம் அதிகாரத்திற்கும் நம்ம கடந்து செல்லும் பொழுது 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே இன்னொரு கருத்தை தேவன் சொல்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். உபாகமம் 16:19 நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முக தாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். அப்போ பல நேரங்களில் பாருங்க, இந்த பரிதானம் அல்லது அந்த கிஃப்டாக இருக்கலாம், அந்த வெகுமதியாக இருக்கலாம், அல்லது அந்த லஞ்சம் என்ன செய்யுது அப்படின்னா, ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ பரிதானம் பெரும்பாலும் இந்த உலகத்தில் இந்த பரிசு பொருளாக இருக்கலாம், கிஃப்டாக இருக்கலாம், அல்லது வெகுமதியாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது, எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுது அப்படின்னா, நியாயத்தை தாறுமாறாக்குவதற்கு, அங்கே அநியாயத்தை மூடி மறைப்பதற்கு, அநியாயம் செய்ததை யாரும் எதிர்த்து கேட்காமல் இருப்பதற்கு இந்த பரிதானத்தை கொடுத்து கண்டுக்காமல் வைப்பதற்காகவே அங்கே செய்யப்படுகிறது என்று இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு வசனத்துக்கு நம்ம கடந்து செல்லுவோம். உபாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வர்றப்ப 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒரு விஷயம் என்ன செய்யுது பாருங்க, பரிதானம் குற்றம் இல்லாதவனையும் கொலை செய்யும்படியாக அங்கே வேலை செய்கின்றது. விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, குற்றம் இல்லாதவர்களை கூட கொலை செய்வதற்கு இந்த பரிதானம் அங்கே வேலை செய்கின்றது. பரிதானத்தை வாங்குறவன் குற்றமில்லாத நபரை கூட கொலை செய்யும்படியாக அவன் துணிந்து விடுகின்றான். பரிதானம் கொடுப்பவருடைய நோக்கமும் என்ன? ஒரு தவறை செய்வதற்காக, தனக்கு சாதகமாக, தனக்கு வேண்டியதை நிறைவேற்றுவதற்காக அங்கே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே செய்யப்படுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. யூதாஸ் காரியோத் அவன் அந்த பரிதானத்தினால தான் அந்த ரட்சிப்பை இழந்து போனான். 30 வெள்ளி காசுக்காக குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவை அங்கே காட்டி கொடுத்தான். அந்த 30 வெள்ளி காசு கொடுத்தவர்களுடைய நோக்கமும் என்ன? அங்கே இயேசுவை கொலை செய்ய வேண்டும். இவன் பெற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன? அவங்க சொன்னதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். விஷயம் புரிந்தவங்களுக்கு? அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பரிதானத்தை நீங்கள் பெறும் பொழுது அல்லது ஒரு பரிசை வெகுமதியை நீங்கள் பெறும் பொழுது கொடுப்பவருடைய நோக்கம் என்ன, அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறத சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். அங்கே பரிசு பொருள் கொடுப்பவரும் எந்த நோக்கத்துக்காக கொடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிரசங்கி 7:7 நம்ம வாசிக்கும் பொழுது, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். ஒரு கஷ்டம் ஞானியை கூட பைத்தியக்காரன் ஆக்கிரும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பரிதானம் பல நேரங்களில் இருதயத்தை அங்கே கெடுக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? என்ன தப்பு செஞ்சாலும் பண்ணட்டும், அரசியல்வாதிகள் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டுக்கு பணம் கிடைச்சா போதும், ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ ஓட்டுக்கு நம்ம பணம் வாங்குறதுனால செய்கின்ற தவறுகளை நம்ம எதிர்த்து கேட்க முடிவது இல்லை. அப்போ பாருங்க, பரிதானம் கொடுக்கக்கூடிய அந்த நோக்கம் என்ன, பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக பல நேரங்களில் இந்த பரிதானம் இருதயத்தை கெடுக்கின்ற ஒரு காரியமாகவே காணப்படுகிறது என்று இங்கே நம்ம பார்க்குறோம். ஒரு தகப்பன்
தன் பிள்ளைக்கு ஒரு பரிசை கொடுக்கும் பொழுது அதில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பின் வெளிப்பாடாக கொடுப்பது போல, பெற்றுக்கொள்கின்ற பிள்ளையும் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதைப் போல கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்மை